கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் செய்திக்காக நீங்கள் செய்து வருகிறபடியே, ஜஸ்ட் ஆஸ் யூ ஆர் டூயிங், நாம் என்ன செய்து கொண்டு வருகின்றோம் அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் பரிசுத்தமான வேதாகமம் அதை பற்றி மிக தெளிவாக நமக்கு போதிக்கின்றது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம், ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். தெசலோனிக்கே சபையார் ஒருவரை ஒருவர் தேற்றுவதிலே மிக சிறப்பாக இருந்திருக்கின்றார்கள். சோர்ந்து போகும்போது நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தேற்றி இருக்கிறார்கள். ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு எழுதும்போது, நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் தேற்றி இருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை குறித்து பேசி இருக்கிறார்கள். ஜெபத்திலே உறுதியாக இருந்திருப்பார்கள், சாட்சி உள்ளவர்களாக வாழுகிற விஷயத்திலே உறுதியாக இருந்திருப்பார்கள், நல்ல போதகம் அங்கே இருந்திருக்கும், நல்ல ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியிருப்பார்கள். இப்படியாக அந்த சபையார் எல்லாருமே பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள், தேற்றுகிற காரியங்களிலே வளர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தார்கள். அதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய திருச்சபையார் மத்தியிலே நாம் இதை செய்ய வேண்டும். ஒருவரை ஒருவர் நாம் தேற்ற வேண்டும். அவனுக்கு என்ன, அவன் செய்த காரியத்திற்கு அது நிச்சயமாக நடக்கும் என்று நாம் சொல்லக்கூடாது. அவர்கள் ஒருவேளை அறியாமல் செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம். நலமான காரியங்களை அறிந்த நாம் அவர்களை தேற்ற வேண்டியது அவசியம். அன்பானவர்களே, அதே போல பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள், உடையிலும் சரி, நடையிலும் சரி, பேச்சிலும் சரி, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களே நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். சபையிலே இன்றைக்கு சபையிலே அந்த விதமாக அநேகர் நடப்பதில்லை. அது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சபை ஆராதனைக்கு போகிறோம் என்றால் உன்னுடைய நடையை நீர் காத்துக்கொள்ள வேண்டும். வேதாகமும் சொல்லுகிறதான வஸ்திரத்தை நாம் அணிந்தவர்களாக நாம் கடந்து செல்ல வேண்டும். பவுல் சொல்லுகிறார் அல்லவா, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது, பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆக தகுதியான சில காரியங்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. அவைகளின்படியாக நம்மை மாற்றி அமைத்துக் கொண்டு கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல ஓத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று எழுதுகிறார் கொரிந்து சபையாருக்கு. கொரிந்து சபையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நன்கு தெரியும், அநேக விஷயத்திலே அவர்கள் பின்தங்கினவர்களாக இருந்தார்கள். ஆகினாலே இந்த விதமான காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார்.
ஆறுதல் செய்யக்கூடியவர், தேற்றக்கூடியவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவருக்கே ஸ்தோத்திரம். அவர் ஆறுதலின் தேவன். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் ஆறுதலின் தேவன். சகல விதமான ஆறுதலையும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவ்வப்போது இந்த அப்போஸ்தலர்களை எல்லா விதத்திலும் உபத்திரவத்திலே அகப்படும் போது அவர்களை ஆற்றி தேற்றி ஊழியத்திலே அதிகமாக பயன்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் நீர் பயப்படாமல் பேசு என்று சொல்லுகிறார். சோர்ந்து போகிற வேளையிலே அவர்களை பலப்படுத்தினார். எங்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷ வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக அப்போஸ்தலர்கள் சுற்றி வந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் ஆசியா முழுமைக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப எந்த அளவுக்கு அவர் இரவு பகலாக அங்கே உழைத்திருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் எந்த அளவுக்கு நாம் வேலை செய்திருக்கிறோம். நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய தேவன் ஒருவர் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது அன்பானவர்களே. நம்மை பலப்படுத்துகிறவர் பிதாவாகிய தேவன். எதை குறித்து நீங்கள் கவலையே கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து பிதாவாகிய தேவனுக்கு முதலாவது தெரியப்படுத்துங்கள். இதை அநேகர் செய்ய தவறி விடுகிறார்கள். மனிதனிடத்திலே ஆலோசனைக்கு போகிறார்கள். மனிதன் நம்மை தேற்றுவான் என்று நினைக்கிறார்கள். நான் எவ்வளவோ நம்பிக்கையாக இருந்தேன், ஏற்ற வேளையிலே அவன் உதவி செய்வான் என்று என்னை நற்றாற்றிலே விட்டு விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். நாம் தெரிந்தே மனிதனை நோக்கி நாம் போகிறோம். தவறு அன்பானவர்களே. பிதாவாகிய தேவன் நம்மை ஆற்றக்கூடியவர், தேற்றக்கூடியவர். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு வரும் சகல உத்தரவுகளிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவர் ஒருத்தர் தான் நம்மை ஆறுதல் படுத்த முடியும். எந்த ஒரு மனிதனாலுமே ஆறுதல் படுத்தவே முடியாது. அவருக்கு சித்தமான காரியங்களை நாம் செய்யும் போது தேவன் நம்மை ஏற்ற வேளையிலே பலப்படுத்த அறிந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 7:6 பவுல் சொல்கிறார் பாருங்க, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கும் ஆறுதல் செய்தார். குறிப்பாக சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் ஆறுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இஸ்ரவேல் சிறுமைப்படுத்தப்பட்டது, ஆனால் தேவன் அவர்களை கைவிடவில்லை. சிறு மந்தையை பயப்படாதே என்று சொல்லுகிறார். மீதியானவர்கள் எருசலேமுக்கு திரும்பினார்கள். பிதாவாகிய தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு அங்கே துதித்ததாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சிறு மந்தையை பயப்படாதே என்று சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் ஆறுதல் படுத்த அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சிறுமைப்பட்ட ஜனமாக இருக்கின்றீர்களா? சிறு மந்தையாக இருக்கின்றீர்களா? ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். பிதாவாகிய தேவன் உங்களை ஆறுதல் படுத்த அறிந்திருக்கிறார். ஒரு தேவ மனுஷனை நிச்சயமாக அனுப்புவார். இங்கே பவுல் சொல்லுகிறார், தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, சாரிபாத் விதவினுடைய வீட்டிற்கு ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். அந்த விதவியினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த விதவியை கைவிடவில்லை. எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஆறுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவ மனிதர்களை நிச்சயமாக அனுப்புவார். நம்பிக்கையோடு கூட இருங்கள். ஏசாயா 51:12 என்ன சொல்லுகிறது? நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று பார்த்தீங்களா? வானங்களை விரித்திருக்கிறார், பூமியை அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார், ஜலத்தின் மேலே நிலை கொள்ளும்படியாக செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் அற்புதமானவர் அல்லவா? அவரை நாம் மறந்து போகலாமா? அவர் ஒருவரே நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். மற்ற ஒருவரும் நம்மை ஆறுதல் படுத்தவே முடியாது. எவ்வளவோ நடக்கிறது. குடும்பங்களிலே தங்களுடைய உறவினர்களை இழக்கிறார்கள், பிரியமானவர்களை இழந்து தவிக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் தேவன்.
இனிமேல் அவர்களை நாம் ஒருபோது பார்க்கவே மாட்டோமே என்று சொல்லி ஓயா கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவை எழுப்பினார், அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் செய்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, அவர் ஒருவரே ஆறுதல் செய்ய முடியும். நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது அநேக நன்மைகளை நாம் அவருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்வோம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 14வது வசனம், மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். தெசலோனிக்கே சபையார் மிக சிறப்பான ஒரு சபையார் தான். இருந்த போதிலும் அவர்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு போதனை அவசியமாக இருக்கிறது. அதனாலே பவுல் எழுதும் போது, மேலும் சகோதரரே, நீங்க செய்து வருகிறபடியே செய்யுங்க, அதோட கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யுங்க என்று சொல்ல வருகிறார். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கு இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு புத்திமதிகளை சொல்லுங்க. நல்லவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒழுங்கில்லாதவர்களுக்கு தான் புத்திமதிகள் அவசியமாக இருக்கிறது. திடனற்று போயிருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களை தேற்றுங்க. முதலாவது அது அவனுடைய பாடு என்று நாம் கைவிட்டு விடக்கூடாது. நசல் கொண்ட ஆடுகளை காயங்கட்டுகிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். ஆகையினாலே இந்த மாதிரி திடனற்றவர்களை நாம் தேற்ற வேண்டும், பலவீனரை தாங்க வேண்டும். பலவீனர்களை அவங்களுடைய பலவீனத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றால் அவங்க இன்னும் அதிக பலவீனமாக போய்விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை கொஞ்சம் தாங்கி நீங்கள் வழிநடத்த வேண்டும். முதியோர்களை நாம் எப்படி பராமரிக்கிறோம்? முதியோர்களுக்கு ஒரு முறை இருமுறை சொன்னால்தான் நாம் சொல்லுவது கூட அவங்களுக்கு காது கேட்கும். உங்களுக்கு காதே கேட்காதா என்று அவங்களிடத்தில் போய் கோபிக்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏனென்றால் அந்த வயதிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் தாங்கி நிதானமாக பக்கமாக சென்று அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, பலவீனர்களை நாம் தாங்க வேண்டும். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். எல்லாரிடத்திலும். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே இந்த சாந்தம் சற்று குறைவாக இருக்கிறது, கோபப்பட்டு விடுகிறார்கள். எல்லாரிடத்திலுமே நாம் நீடிய சாந்தமாக இருக்க வேண்டும். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, மிக சாந்தமாக அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சற்றென்று நாம் கோபம் கொள்வோம் என்றால் அவர்கள் முறித்துக் கொள்வார்கள். ஒன்று அந்த இடத்தை விட்டு காலி செய்து போய்விடுவார்கள். அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்ப்பது கூடாததாக போய்விடும். எனவே தெசலோனிக்க சபையாருக்கு சொல்லும் போது எல்லாரிடத்திலுமே நீடிய சாந்தமாக இருங்கள். எனக்கு அன்பானவர்களே, மோசே மிக நீடிய சாந்தம் உள்ளவன். 6 லட்சம் பேரை அற்புதமாக வனாந்தரத்திலே 40 வருட பயணத்திலே வழிநடத்தினவன். எவ்வளவோ எரிச்சல் உண்டாக்கினார்கள், முறுமுறுத்தார்கள். மிக சாந்தத்தோடு அவர்களை வழிநடத்தி கொண்டு சென்றான் என்று பார்க்கிறோம். ஒரு மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய தகுதி அவனிடத்திலே காணப்பட்டது. இரண்டாவது, ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நாம் செய்ய வேண்டுமா? இன்றைக்கு நாம் எந்த விதமாக செய்து கொண்டிருக்கிறோம்? 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 11வது வசனம் இதை சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். முதல் தேற்றுகிறீர்கள், இரண்டாவது பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக செய்யுங்கள். நான் செய்கிற காரியங்கள் அடுத்தவனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமா அல்லது இடையூறை உண்டாக்குமா என்று நான் முதலாவது சிந்திக்க வேண்டும். நாம் சிந்திப்போம் என்றால் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நிச்சயமாக செய்வோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனம், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. அப்போஸ்தலனாகிய பவுல் நினைத்திருந்தால் ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக ஆயிருக்கக்கூடும்.
ஏனென்றால் அநேக விசுவாசிகள் அந்த அளவுக்கு அவர்களை தாங்கினார்கள். கப்பல் நிறைய ஒரு முறையெல்லாம் ஏற்றி அனுப்புகிறார்கள், கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அவர் ஊழியத்திற்காக செலவு செய்தார். அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. அவர் திருமணம் செய்திருக்கலாம், உல்லாசமாக வாழ்ந்திருக்கலாம், மிக குளிர்ச்சியான இடங்களிலே பெரிய பெரிய பங்களாக்களை உண்டு பண்ணியிருக்கலாம். அந்த விதமாக அவர் செய்யவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்காக அநேக குறைவுகளை அவர் அனுபவித்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நான் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நான் நடக்கின்றேனா என்று ஒவ்வொருவரும் தங்களை முதலாவது உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு இருக்கிறது? என்னாலே ஒருவர் இடறி போவார் என்றால் அந்த ஒரு காரியத்தை நான் செய்யாமல் இருக்க வேண்டும். என்னாலே ஒருத்தர் ஏன் இடறுகிறார் என்ற ஒரு கேள்வியை எழுப்புவதை காட்டிலும், என்னால் ஒருவர் இடறி போய்விடக் கூடாது அப்படி என்றால் என்னை நானே முதலாவது ஒடுக்குகின்றேன். பேச்சிலும் சரி, மற்ற செயல்பாடுகளிலும் சரி, நடத்தையிலும் சரி, பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக நாம் வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த விதமாக வாழ்ந்தார் அல்லவா? ஒவ்வொருவரும் அந்த விதமாக வாழ வேண்டும். இது மிக மிக கடினமாயிற்றே, இருந்தும் அனுபவிக்க முடியாதா? ஐயோ, அப்புறம் எதற்கு இதெல்லாம் தேவன் கொடுத்தார்? தேவன் நமக்காகவே எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அந்த வசனத்தை நாம் நினைவு கூற வேண்டும். தேவையில் இருப்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள், பகிர்ந்தளிக்கலாமே, அப்ப அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் அல்லவா? ஆகிய அந்த வசனங்களை நிறைவேற்றுங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 24வது வசனம், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக் கடவன். Let no man seek his own, but every man another's wealth. ஆம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, பிறனுக்கான காரியங்கள், சுய பிரயோஜனத்தையே நாம் தேடிக்கொண்டே இருப்போம் என்றால் நமக்காகவே வாழுகிறவர்களாக மாறி போய்விடுவோம். பிறனுடைய பிரயோஜனம் என்ன, அதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கான காரியங்களை நாம் செய்வோம் என்றால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்கிறது என்ற அர்த்தம். அதை நீங்கள் செய்ய துவங்குங்கள். ஒருவேளை இதுகாரம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் வரக்கூடிய நாட்களிலேயாவது இந்த காரியங்களை செய்து உங்களுடைய கணக்கு பரலோகத்திலே பெருகும்படியாக முயற்சிடுங்கள். பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். சேர்த்து வைப்பதற்கு இது ஒரு வழியாக இருக்கிறது. பிறனுக்கு நன்மை செய்வதனாலே, பிறனுக்காக முயற்சி எடுப்பது. ஒருவன் 1 மைல் தூரம் உன்னை அழைத்தால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. இது ஒரு உதவிதான். இன்றைக்கு அநேகர் ஐயோ வருகிறானே என்று சொல்லி, நம்மை அழைப்பானே என்று சொல்லி அடுத்த திருவழியாக போய்விடுவார்கள், அல்லது தலையை கவிழ்ந்து கொண்டு போய்விடுவார்கள், கண்டும் காணாதவர்கள் போய்விடுவார்கள். நல்ல தருணத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். உதவி செய்யக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு கிடைத்தது, அதை நீங்கள் பயன்படுத்தாமல் போய்விட்டீர்கள். நாளைய தினம் நம்முடைய தினம் அல்ல. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதில் நீங்கள் பிறனை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு கிடைத்த உரிய ஸ்லாக்கியம். அவைகளில் தான் நம்முடைய கணக்கு பெறுகிறது. அதை நீங்கள் அறிவீர்களா? பிரியமானவர்களே, இந்த விதமாக சிந்தியுங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களுக்கு நாம் திருப்புவோமே என்றால், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். என்ன காட்டில் அவன் சிறப்பு அப்படின்னு நம்ம நினைக்கணும். என்னத்தான் எல்லாரும் சிறப்பு என்று சொல்லணும், என்னத்தான் உயர்வா பேசணும். நான் பேசுறதே நல்ல வார்த்தைகளாக பேசுகிறேன் என்று அநேகர் என்னை பாராட்ட வேண்டும். அப்படி நினைப்பது தற்பெருமை. பிரியமானவர்களே, தன்னைத்தான் புகழ்வது அது நல்லது அல்ல.
மற்றவர்களாலே நாம் புகழப்பட வேண்டும். ஆக ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக நீங்கள் என்ன வேண்டுமா? அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. Look not every man on his own things, but every man also on the things of others. மற்றவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அவைகளை நாம் சிந்திப்போம் என்றால் நம்முடைய தேவைகளை கர்த்தர் நமக்கு சந்திப்பார். நீங்கள் இதை துவக்கி பாருங்கள், செய்து பாருங்கள், அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இறைக்கிற கிணறு நிச்சயமாக ஊறும், இறைக்காத கிணறு அப்படியே தான் இருக்கும். தண்ணீர், அந்த தண்ணீர் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இறைக்கிற அந்த கிணறு ஊற ஆரம்பிக்கும், அந்த ஊற்று நீர் மிகவும் தித்திப்பாக இருக்கும், அது அநேகர் பயனடைவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அந்த மாதிரி மாறி கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய கஜானா ஆசீர்வாதத்தை பெறும். நிச்சயமாக அதை நீங்கள் இன்றே செய்ய ஆரம்பியுங்கள். நாம் பார்க்கிறோம், தங்களிலும் மேன்மையானவர்களாக நாம் எண்ண வேண்டும். அப்படி எண்ணும்போது ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்க அறிந்திருக்கிறார். எனவேதான் சொல்லுகிறார், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நீங்கள் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தெசலோனிக்கருக்கு நல்ல ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் வழங்கியிருக்கின்றார். நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை பெற்று நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கின்றோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம், பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இருளுக்கு உள்ளானவர்கள் அல்ல, இருளின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிசாசினாலே வழிநடத்தக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகினாலே தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், நாமோ பகலுக்குரியவர்கள். ஆகையினாலே தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு தெளிவானதாக இருக்க வேண்டும், தெளிவான சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டுமா? அதை தரித்திருக்கின்றீர்களா? விசுவாச அட்டவணைகளை பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே முற்பிதாக்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இன்றைக்கு நாமும் விசுவாசத்தினாலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். அன்பானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் ரொம்ப வேண்டும். அதான் பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபெய்த். அதுல தான் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும். பிரியமானவர்களே, நம்பிக்கையில தான் இருக்கிறது வாழ்க்கையே. அதனால அதில் நீங்கள் நினைத்திருங்கள். ரட்சிப்பின் நம்பிக்கையிலும் தலை சீராமையும் தரித்து கொண்டவர்களாக இருக்க. ரட்சிப்பு தான் மெயின். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். அந்த ரட்சிப்பை நீங்கள் கடைசி வரை பாதுகாத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். முடிவு வரியந்தும் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் 20 வருடம் 30 வருடமாக கிறிஸ்தவனாக வாழுகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்திலே உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பலவிதமான தொற்று நோய்கள் வந்து உங்களை அலைக்கழிக்கும் என்றால், நீங்கள் ஒருவேளை மறுதளிப்பீர்கள் என்றால், ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம் என்ற ஒரு கேள்வியை அடுக்கு மேலாக அடுக்காக நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்றால், உங்களுடைய விசுவாசம் எங்கே போனது? அந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் மறுதளிக்காதவர்களாக இருந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மேலும் நாம் என்ன பார்க்கிறோம்?
மாதிரியான சபையாரை குறித்து நாம படிக்கிறோம் வேதத்திலே. அதாவது தெசலோனிக்க சபையார், 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 7வது வசனம். இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். ஒரு மாதிரியான ஒரு காங்கிரிகேஷனாக அவர்கள் இருந்தார்கள் தெசலோனிக்க சபையார்கள். அப்ப எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அந்த விதமாக மாற வேண்டும். 1 தெசலோனிக்கர் 3:3 இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையே பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். பாடு இல்லை என்றால் பரலோகமே கிடையாது. அநேக மெசேஜில் நான் இதை சொல்லியிருக்கிறேன். அவரோடு கூட பாடுபட்டோம் என்றால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை அனுபவிக்கிறதுக்காகவே அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதை நினைப்பூட்டுகிறார். 1 தெசலோனிக்கர் 4:9 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. ஏன்னா அதுல நல்லா இருக்கிறாங்க. பிரதர்லி லவ்ல ரொம்ப வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே. ஆதி முதலாகவே தேவன் அதை போதித்து வைத்திருக்கிறார். ஆகினாலே ஒருவரில் ஒருவர் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும் பிரியமானவர்களே, அதை அறிவீர்களா? ஆகினாலே அன்பு செலுத்துங்கள். தேவன் நம் மீது அன்பாக இருக்கின்றார், நம்மை நேசிக்கின்றார். ஆகினாலே நாமும் அவரிலே அன்பு செலுத்துகிறோம். நாம் எவைகளை நாம் மன்னிப்போமோ அவைகள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆகினாலே அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார், பெரிய பட்டணத்தார் மனோவும் வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கல நற்குணசாலிகளாக இருந்தார்கள். மாதிரியான சபை தெசலோனிக்க சபை. அந்த சபைக்கு ஒரு மாதிரியாக மாறி இருக்கிறார்கள் என்றால் பெரிய பட்டணத்தார்கள் எந்த அளவுக்கு தேறி இருக்கிறார்கள் வேத வாக்கியங்களே. அதை போல நீங்கள் வேத வாக்கியங்களிலே தேர்ச்சி அடைய வேண்டும். சங்கீதக்காரன் சொல்வது போல இரவு பகலாக நீங்கள் தியானம் செய்யுங்கள். புதையல்களை தேடுகிறதை போல தேடுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பெரிய பட்டணத்தார்களைப் போல நீங்கள் மனோவும் வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். 2 தெசலோனிக்கர் 1:3 நாம் என்ன பார்க்கிறோம்? சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கின்றோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. விசுவாசம் பெருகிறது தெசலோனிக்க சபையிலே. அதை பவுல் அறிந்தார். அன்பு அதிகரிக்கிறது. அதெல்லாம் நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லி இவைகளை எழுதுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதற்காக தேவனை அவர்கள் ஸ்தோத்தரித்தார்கள். சபையார் வளரும் போது, அன்பிலே அந்யோன்ய ஐக்கியத்திலே வளரும் போது, ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தியை உண்டாக்கும் போது, ஒருவரை ஒருவர் தேற்றும் போது அந்த சபையானது ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி அடைகிறது. உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே தெசலோனிக்க சபையார் எந்த விதத்திலே இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை வேதத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டோம். பிறைய பட்டணத்தார்கள் வேத வாக்கியங்களை எந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று பார்த்தோம். ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக அவர்கள் எந்த விதமாக வளர்ச்சி அடைந்தார்கள் என்று பார்த்தோம். ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று பார்த்தோம். ஆம் தகப்பனே, நாங்களும் கிறிஸ்துக்குள்ளாக இந்த அந்யோன்ய ஐக்கியத்திலே ஒருவரை ஒருவர் தேற்றவும் ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை செய்யவும் உம்முடைய வேத வசனத்தின்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கவும் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கவும் தொடர்ந்து எங்களை சத்திய பாதையிலே வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, South India. Our mobile number 9443558041. Another number 6379350509.
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.